அன்சாட் சிவில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டுங்க. வருகிற 18, 19, 20, 21 ஆகிய தேதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் நடத்தக்கூடிய 20வது கட்டிட கட்டுமான கண்காட்சிங்க, கன்ஸ்ட்ரோ மெகா ஈவெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா மிக மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுது. இதுக்கான ப்ரெஸ் மீட்டு தாங்க நடந்தது. இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து நம்ம இந்த கன்ஸ்ட்ரோ மெகாவோட ஃபுல் டீட்டெயிலையும் ப்ரெஸ் பீப்புளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நேராக வந்து ஒரு டைல்ஸ் கடைக்கு டைல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டோம். நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு வந்து நிறைய இடத்துல டைல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம். எல்லா இடத்துலையும் ஃப்ளோரிங் ஒரு கடையில் பர்ச்சேஸ் பண்ணோம், வால் ஒரு கடையில் பர்ச்சேஸ் பண்ணோம். அப்படி ஒவ்வொரு கடைகளில் ஒவ்வொன்று பர்ச்சேஸ் பண்ணோம். எங்களுக்கு பாத்ரூமுக்கு கொஞ்சம் யூனிக்கான டைல்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ நாங்கள் வந்து சூஸ் பண்ணது வந்து டார்கெட் அப்படிங்கிற ஒரு கடைங்க. இந்த கடையில் வந்து டைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. ஏன்னா இந்த கடையோட ஓனரே வந்து ஒரு ஆர்கிடெக்ட்டுங்கிறதுனால டிசைன் வைஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் டைல்ஸில் ஃபுல்லுமே நாங்கள் ஒரு தடவை பார்த்தோம். கலெக்ஷன் வைஸ்டாக நல்லா இருந்தது. கொஞ்சம் சின்ன சின்ன யூனிக்கான மெட்டீரியல்ஸும் அங்கங்கே வச்சுருந்தாங்க, அதுவுமே அழகாக இருந்தது. அப்புறம் டைம் 3 மணி ஆயிடுச்சுங்க. நல்லா வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்கும்போது நம்ம கிளைண்ட்டை வந்து வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. எப்போவுமே வந்து நம்ம கிளைண்ட் வந்து வீட்டிலேருந்து வெளியே வரும்போது அவங்க வீட்டு உணவு தான் எடுத்துப்பாங்க. நல்ல டேஸ்ட்டான ஒரு மதிய உணவு அவங்க கையால் சாப்பிட்டது ஒரு சந்தோஷம். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்த டைல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பண்ணோம். இது வந்து வர்றதுக்கு ஒரு 15 நாள் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம கிரானைட் பார்க்க வந்துட்டோம். கிரானைட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்விஜின்னு சொல்லிட்டு இவங்களோட இன்னொரு கடை தான். இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் நிறைய இருந்தது. இதில் வந்து ஒவ்வொரு கலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு நேம் இருந்தது. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ப்ரைஸ் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நான் முடிவை நாளைக்கு எடுக்கலான்னு கிளம்பிட்டோம். த டே வெண்ட் ஆஃப்.